இன்னைக்கு கிட்ஸோட ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். நல்ல புசு புசுன்னு பூரிக்கு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட 2 பேருக்குமே இந்த பூரியும் அண்ட் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க, டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா, கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம் இதை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் விழுது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த பச்சை பட்டாணியை நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ ஒரு 8 hours வந்து ஊறி இருக்குது. ஸோ அதை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு சேர ஒரு 2 minutes போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கலருக்காக நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணலாம். நம்ம அது ஆல்ரெடி இதில் வந்து பொட்டுக்கடலை அண்ட் தென் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு நல்லா கிரேவி நல்லா திக்காக தான் இருக்கும். அதனால் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு பரட்டிக்கோங்க. லைட்டாக ஒரு கொதி வரும்போது நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 6 விசில் விட்டு நல்லா ப்ரெஷராக ரிலீஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான குருமா ரெடி ஆகிடும். ஸோ சைட் பை சைட் நான் பூரியும் வந்து சுட்டுட்டேன். ஸோ காலையிலையும் வந்து பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் வேணும் அப்படின்னா ஜோ சமையலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.